Hi friends, welcome to CryptoFeeBees. நம்ம CryptoFeeBeesல இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூ ஏர்னிங் புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு 3 ஏர்னிங் பத்தி இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். இது வந்து நம்ம கரெக்ட்டா வர்க் பண்றோம், மிஸ் பண்ணாம வர்க் பண்றோம் அப்படினா கொஞ்ச நாள்லயே கிட்டத்தட்ட ஒரு 3 months குள்ளேயே பாத்தீங்க அப்படினாக்கா நம்ம வந்து ஒரு 20000 வரைக்கும் சூப்பரா ஏர்ன் பண்ணிக்கலாம். 100% ட்ரஸ்டடான ஏர்னிங் தான். அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதுக்காக நம்ம பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கில் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் டெய்லி கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும், ஈஸியாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கான அடுத்தடுத்த அப்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது என்ன ஏர்னிங், எப்படி ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத கிளியராக வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா ஏற்கனவே போட்ட வீடியோவோட அப்டேஷன்ஸ், வித்ட்ரா ப்ரூஃப், டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ரெகுலராக கரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக எடுத்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பார்க்கக்கூடியது சன்வே டோக்கன் அப்படின்ற இந்த டோக்கன் ஏர்னிங் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனிங்காகவே போயிட்டுருக்கு. அண்ட் இது வந்து என்னென்னா நம்ம ஐஸ் மைனிங் நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லைங்களா, அவங்களோட செகண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு ஐஸ் மைனிங் பிளாக் செயின் ஏதாவது ரன் ஆகுது. அதில் போய் பார்த்தாலும் அவங்களையும் இதில் போஸ்ட் போட்டிருப்பாங்க, சன்வே டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் போஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் 3 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா 1 million யூசர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து பண்ண போகிறோம். அண்ட் இது ரொம்ப சிம்பிளாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நிறைய பேர் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிகினிங் ஸ்டேஜ்லேயே நம்ம ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு ஏர்னிங் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் கேஒய்சி அடுத்தடுத்த அப்டேஷனும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் 3 days தான் ஆச்சு. ஸோ இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இதுக்கான லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாட்லேயே வந்து ட்ரை பண்ணலாம். அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணி டெலிகிராம்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா போகிறோம். ஸோ நம்ம நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ஏர்னிங்குமே டெலிகிராம் பாட்லேயே நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக ரன் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து உங்கள் நிக் நேம் வந்து டைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அண்ட் அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்கள் ரெஃபர் பண்ணுறவங்களோட நிக் நேம் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே ஒரு ரெஃபரல் கோட் மாதிரி கொடுக்குறேன், இன்வைட் நேமு. ஸோ அந்த நேமை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் அப்படின்றத போட்டுக்கலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த 10 SW டோக்கன் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சைன் அப் போனஸாக வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் அப்படின்றது கொடுத்துட்டு நம்ம டெய்லி வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள். லான்ச் ஆப் அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து நீங்கள் பாட்டில் போய்ட்டு செக் பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஃபாலோ கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பன் பண்ணோடனே மெயின் பேஜ் இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணதால எனக்கு இந்த டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எனக்கு இப்போ 16 டோக்கன் வந்து இதில் க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இந்த SW சென்டரில் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி டெய்லி ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போகிறோம். மைனிங் மாதிரி தான் இது. 24 hours ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைன் ஆகிட்ருக்கும். நம்ம எப்படி ஐஸ் மைனிங் இதில் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இங்கே கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம ப்ரொஃபைலில் போய்ட்டு ப்ரொஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்விட்டரில் ஜாயின் பண்ணுறது, டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். நீங்கள் சிம்பிளாக ஒரு 5 ஃப்ரெண்டாவது இன்வைட் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் லிங்க்கை எடுத்து நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள்கிட்ட வேறு டெலிகிராம் இருந்து பாட் இருந்ததுனாலும் நீங்கள் அதில் போய்ட்டு ட்ரை பண்ணலாம். வேறு ஃபோன்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி இதையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இது எல்லா ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா சில பேருக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து கேஒய்சியும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் கேஒய்சி வெரிஃபிகேஷன் கேட்டுது அப்படின்னா ஃபேஸ் வெரிஃபிகேஷன் தான். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்ம எவ்வளோ இயர்லியராக ஜாயின் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த டோக்கனை சீக்கிரமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு நல்ல ஏர்னிங் கொடுக்கக்கூடிய டோக்கன் தான். மிஸ் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான அடுத்தடுத்த அப்டேஷன் வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செகண்ட் ஒன்னை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டீம் வந்து நீங்கள் இங்கே ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் அதேமாதிரி உங்கள் லிங்க்கை நீங்கள் இதில் இந்த இடத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல சூப்பரான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இயர்லியர் ஸ்டேஜில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ செகண்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த ஃபாக்ஸ் டான் மாஸ்டர் அப்படின்ற இந்த ஒரு ஏர்னிங் பற்றி தான். ஸோ இது வந்து நம்ம டானோட லிங்க்டு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டான்லேயே தான் லான்ச் ஆக போகுது. இது டானோட அந்த செயினில் தான் லான்ச் ஆக போகுது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்ம ஹேம்ஸ்டர் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேம்ஸ்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் தான். டெய்லி அதுக்கான உங்களுக்கு வந்து அதுக்கான இமேஜ், அதுக்கான எக்ஸ்ட்ரா டெய்லி அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸு, அதுக்கான குயிஸ் ஆன்சர் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் அதை போய் எடுத்துகிட்டு டெய்லி கம்பல்சரி நிறையா பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஹேம்ஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய இந்த இதுவும் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கு. இது மூலியமாக நம்மளால் பெரிய இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். எதுவுமே பிகினிங் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏர்னிங் உங்களுக்கு டெலிகிராம் பாட்லேயே ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கான லிங்க் டீட்டெயில் எல்லாமே கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் டெலிகிராம் பாட்டில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் இங்கே ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ப்ளே தான். ஸோ ப்ளே 1 கிளிக் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி டைப்பில் தான் இருக்கும். ஹாம்ஸ்டரை நம்ம ஏற்கனவே நான் ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களும் சரி, இல்லை நான் ஹாம்ஸ்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்களும் சரி, இதை இப்போயே ஸ்டார்டிங்லேயே ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அண்ட் 10,000 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோம் இல்லையா, அந்த கிளிக் பேஸஸில் தான் உங்களுக்கு வந்து இந்த 500 நீங்கள் பூஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த டேப் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மல்டிபிள் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்டு லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் இன்க்ரீஸ் பாருங்கள். இப்போது 2 வருது ஓகேங்களா. ஆனால் நம்ம காயின்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுது. அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாஸ்கில் ஒன்றே தான் இப்போதைக்கு இருக்குது. அண்ட் இதில் நிறைய இனிமேல் தான் ஒன்று ஒன்றா கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ வரும்போது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேஷன் கொடுக்குறேன். இப்போயே உங்களால் எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இயர்லியராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நல்ல அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஈஸியாக $100 $200 அப்படின்றத இதில் ஈஸியாக ரீச் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ரொம்ப சிம்பிள் தான். டாஸ்கில் போய்ட்டு ஒரே ஒரு டாஸ்க் இருக்குது, இது ஜாயின் பண்ணிடலாம். அண்ட் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் உங்கள் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்வைட் பண்ண உங்களுக்கு இன்னும் அதிகமான ஏர்னிங்கை நம்ம எடுத்துக்க முடியும். முக்கியமாக இதில் பூஸ்டப் பண்ணிக்கோங்க. பூஸ்டப் பண்ணும்போது ஆட்டோ பூஸ்டரும் இருக்குது. பூஸ்டப் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 2 lakh டோக்கன் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோ பூஸ்டர் முக்கியமாக வந்து நீங்கள் போட்டு வைங்க. ஸோ டெய்லி நீங்கள் இதை யூஸே பண்ணலனாலும் ஒன்ஸ் நீங்கள் டெய்லி ஒரு தடவை ஓப்பன் பண்ணாலும் சரி, ஆட்டோ பூஸ்டர் மூலியமாகவே உங்களுக்கு டோக்கன் சூப்பராக பெரிய லெவலில் டோக்கன் டெய்லி கிடைக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஏர்னிங் தான் ஓகேங்களா. அதனால் இந்த ஆட்டோ பூஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதாவது ஓரளவு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ டைம் கிடைக்குதோ ஏர்ன் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 2 lakh டோக்கன் ஏர்ன் பண்ண உடனே இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ உள்ளே போய்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. பவரை வந்து ஃபுல் பவரை திருப்பி கொண்டு வரது. அண்ட் அதே மாதிரி இதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிக் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஃபாக்ஸ்டோன் கிக் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பூஸ்ட் அதிகமாக நம்ம கிளிக்கர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கிளிக்கர். இப்போ நான் இதை ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னா கிளிக்கர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இப்போ 10 கிளிக் ஆகுது ஓகேங்களா, தெரியறதா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் அதிகமாகவும் பண்ணலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இது இருக்கும். அது வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணால் கிளிக் பண்ணி நிறைய டோக்கனை வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு நாளைக்கு 3 times கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ திருப்பி மாறிடுச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஹாட் மைனிங் பார்த்துட்ருக்கோம், நிறைய மைனிங் பார்த்துட்ருக்கோம். அதே டைப்பில் இருக்கக்கூடியதான் இதுவும். ஸோ இதில் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வருவாங்க. நான் ஒன்று உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஜாயின் பண்ண ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. தேர்டாக பார்க்கக்கூடியது இந்த மோசோ AI பாட் அப்படின்ற இந்த பாட் ஏர்னிங் பற்றி தான். இதுவும் நம்மளுக்கு டெலகிராம் பாட்லேயே இருக்குது. ஜஸ்ட் ப்ளே அப்படின்றது கொடுத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுவும் அதே மாதிரி டேப் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். டேப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே ஒரு 5000 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இல்லை அதிகமான ஃபிங்கர்ஸ் வச்சு டேப் பண்ண முடியாது. 2 ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கிளைம் ஆகும். நம்ம எவ்வளோ இங்கே டேப் பண்ணியிருக்கோமோ அதை தான் நம்ம வந்து கீழே இங்கே கிளைம் பண்ணிக்க முடியும். இங்கே கிளைம் அப்படின்றது கொடுத்திங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு கிளைம் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி 4 hours ஒன்ஸு இது வந்து உங்களுக்கு ஃபில் ஆகும் ஓகேங்களா. ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னா அதை மட்டும் நம்மளால் வந்து டேப் பண்ணி எடுத்துக்க முடியும். திரும்பவும் 4 hours ஒன்ஸ் வந்து நம்ம இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்லாம் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த டாஸ்க்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணது மூலிமா எக்ஸ்ட்ராவாக இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இது இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணுங்கள். எல்லா இதுலேயுமே உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டெலகிராமில் போடுறோம் இல்லையா, அதை அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு அந்த பிக்சர்ஸே யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் லிங்க்கை மட்டும் உங்களோட லிங்க்கை சேஞ்ச் பண்ணி நீங்கள் நிறைய இடத்துல போஸ்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எல்லாருமே ரெஃபரல் பண்ணி நம்மளால் நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு மைனிங் தான். ஸோ இந்த 3மே ரொம்ப சிம்பிளாக டெய்லியே நம்மளால் எப்போ டைம் கிடைக்குதோ ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். அண்ட் இது மூலிமா டெஃபினட்டாக 20,000க்கு மேலேயே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இதெல்லாம் சீக்கிரமாகவே பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகிட்டு அதுக்கு அடுத்த ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இப்போயே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2-3 monthஸில் சீக்கிரமாக ஈஸியாக விட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரிய அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நம்ம வீடியோவும் போடுவோம். அண்ட் அதே மாதிரி சில நேரத்தில் உங்களுக்கு டெலகிராம்லேயும் நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். அங்கே வந்து நீங்கள் ஈஸியாக இதுக்கான அப்டேஷன்ஸ்லாம் எடுத்துக்கலாம். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.